ஒரு சோகமான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியை சேர்ந்த சுப்பிரமணி 54 வயது இவருக்கு என்ற பக்தர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, விருதுநகரில் சதுரகிரி மலை ஏறும்போது மூச்சு திணறி உயிரிழந்திருக்கார். என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணுங்கள். விருதுநகரில் இந்த சம்பவம் நடந்தேறியது எங்கே? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். வணக்கம் சலீம். அதாவது சதுரகிரி ஆனி மாத அமாவாசைக்கு இன்று காலையில் 6000க்கும் மேற்பட்ட பக்தர்களை சாமி தரிசனம் செய்தாங்க. அதில் சுப்பிரமணி என்பவர் மூச்சு திணறல் காரணமாக இருந்திருக்காங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் சாப்தூர் வனப்பகுதியில் உள்ள சதுரகிரி சுந்தரமோகன் கோயிலுக்கு ஆண்டுதோறும் ஆண்டு முழுவதும் நேர கட்டுப்பாடின்றி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வந்தாங்க. கடந்த 2015ஆம் ஆண்டு சதுரகிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதுல ஒரு 19க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்தாங்க. இதனை அடுத்து மாதத்துக்கு பௌர்ணமி நாட்கள் 4 நாளும் அமாவாசை நாட்கள் 4 நாளும் மொத்தமே 8 நாட்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது வாரியான நேரங்களில் பக்தர்கள் வயதானவர்கள் மேலே ஏறி இறங்கும் போது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழப்பு சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றே வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சரி, கோவில் நிர்வாகம் சரி, அந்த பகுதியில் மருத்துவ முகாமோ இல்ல வனத்துறை சார்பாக மருத்துவ முகாமோ எதுவும் அமைக்கப்படுவதில்லை. தற்போது தூத்துக்குடி கேடிசி நகரை சார்ந்தவர் சுப்பிரமணி இன்னைக்கு காலையில அவர் சாமி தரிசனம் செய்ய போயிருக்காரு. அவர் தூத்துக்குடியில ஒரு தனியார் மினரல் வாட்டர் நிறுவனத்துல மேலாளராக பணிந்து வராரு. இவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பூர்வீக ஊராக சேர்ந்தவர். இவர் ஆனி மாத அமாவாசைக்காக சதுரகிரி சுந்தரமோகன்களுக்கு நண்பருடன் காலைல தானிப்பாறை அடிவாரத்துல இருந்து மலையேறி சுப்பிரமணி என்பவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் அடிவாரம் திரும்பும் போது கோணத்தல வாசல் என்ற இடத்துல அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. கூட வந்தவங்க ஃபுல்லாமே அவரை தூக்கி விட்டு கீழே அடிவாரத்துக்கு வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அந்த பகுதியில் வரும்போது அவருக்கு மூச்சுத்திணறல் அதிகமாக ஏற்பட்டு அவர் மருத்துவத்தை ஒப்படைக்கும் போது மருத்துவ பரிசோதனை ஆல்ரெடி இவர் ஏற்கனவே இறந்து விட்டாரு என தகவலானது மருத்துவர் தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து சாப்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. இந்த சுப்பிரமணி உடலை உடல்கூறு ஆய்வுக்காக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.